அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நாம் காண இருக்கும் பதிவு தை அமாவாசை. தை அமாவாசை என்றால் என்ன, அதுடைய சிறப்புகள், அதுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம பார்ப்போம். அமாவாசைன்னா என்ன? அமாவாசை, அமா அப்படின்னா ஒன்றாக, வாசியா அப்படிங்கிறது வசிப்பது. சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் நாளை தான் நம்ம அமாவாசைன்னு சொல்கிறோம். இது முன்னோர்களை வணங்குவதற்கு உகந்த நாள். நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம் உறவுகளை வணங்கும் நாள். மாத அமாவாசைகளில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசைக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? ஆன்மா உடலை விட்டு பிரிந்ததும் பித்ருலோகம் செல்கிறது. அவர்களின் பசியை தணிக்க அவர்கள் வாழ்ந்த முந்தைய இடமான பூமியிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் உணவுகள், செய்யும் தானங்கள் நம் முன்னோர்களான பித்ருக்களை சென்றடையும். அதில் அவர்கள் மகிழ்ந்து திருப்தி பெற்று ஆசீர்வாதம் செய்வர். இப்படி இருக்க ஆடி அமாவாசையில் நம் பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகம் வந்து புரட்டாசி மகாலய காலத்தில் நம்முடன் இருந்து தை அமாவாசை அன்று மீண்டும் மேல் உலகத்திற்கு செல்கிறார்கள். இப்படி தை மாதம் அமாவாசை அன்று நம் முன்னோர்களை விடை கொடுத்து அனுப்புவதால் தை அமாவாசை மிகவும் சிறப்பானது. தை அமாவாசை அன்னைக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யலாம்? அதிகாலை எழுந்து சுத்தமாக நீராடி தர்ப்பணம் நேரம் விரத காலம் முடியும் வரை வாசலில் கோலமோ அல்லது பூஜை மணி சத்தமோ ஒலிக்காமல் இருப்பது நல்லது. அவரவரின் வழக்கத்திற்கு ஏற்றவாறு வீட்டிலேயே தர்ப்பணம் செய்தல். கடல், ஏரி, குளம் போன்ற நதிக்கரை நீர் நிலையங்களில் தர்ப்பணம் செய்தல். கோவிலுக்கு சென்று பிராமணருக்கோ வாத்தியாருக்கோ பச்சரிசி, பருப்பு, வாழைக்காய் மற்றும் தட்சணைகள் வைத்து தானம் செய்தல். ஜீவராசிகள், காகம், நாய், பசு, மீன்களுக்கு உணவளித்தல். 3 அல்லது 5 பேருக்கு அவரவரின் சக்திக்கேற்ப உணவு அளித்தல். முன்னோர்களுக்கு பிடித்தது எல்லாம் செய்து படையல் போட்டு வழிபாடு செய்தல். அதில் வாழைக்காய், உளுந்து கண்டிப்பாக சேர்த்து கொள்ளவும். ஏன் வாழைக்காய் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா, வாழையடி வாழையாக நமது குலம் தழைத்து வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்கும், உளுந்து அப்படிங்கிற அந்த உராட் தால் முன்னோர்களுடைய நுட்பமான உடலுக்கு ஊட்டம் அளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்படி உங்களுடைய வழக்கத்திற்கு ஏற்ற மாதிரி இல்லை இப்போ உள்ள கால சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்காமல் உங்களுடைய வழிபாடுகளை கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா இப்போ வேலைக்கு போகிறவங்க அதிகமாக இருக்கிறதுனாலையும், வெளியூர் பயணங்களை நிறைய பேர் இருக்கிறதுனாலையும், வயது முதிர்வு காலத்தினாலையும், உடம்பு ஒத்துழைக்காமல் இருக்கிறதுனாலையும் ஒரு சிலர்னால் அவங்களுடைய வழிபாடு முறைகளை சரியாக செய்ய முடியாமல் இருக்கிற சூழல்கள் அமையுது. இப்படி சிச்சுவேஷன் இருந்தால் கூட சிம்பிளாக உங்களால் முடிஞ்ச தானத்தை மனசார அவங்கள நினச்சி நீங்கள் செய்யுங்க. இப்படி செய்யும்போது அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நாம் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒன்று இருக்குது. முன்னோர்களின் இறந்த நேரம் திதி தெரியாதவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். அமாவாசை விரதம் மற்றும் தர்ப்பண பூஜைகள் முடிந்தவுடன் வழக்கம் போல் வாசலுக்கு கோலங்கள் உங்களுடைய நித்திய பூஜைகளை தொடரலாம். தை அமாவாசை விரதத்தை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.